அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்ட அனர்த்தம், ஒருவர் உயிரிழப்பு. பாடசாலைகளை விட்டு வெளியேறும் பெருந்தொகை மாணவர்கள், பிரதமர் வெளியிட்ட தகவல். கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மனைவி, கணவனை தேடி காவல்துறை வலைவீச்சு. இலங்கையில் ஆபத்தில் உள்ள இளைஞர்கள், போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். முல்லைத்தீவில் அரங்கேறிய பயங்கரம், போலீசார் குவிப்பு. கண்டி பெரகராவில் பாவனைக்கு உதவாத 2000 கரிபனிஸ்கள். பம்பரக்குளவை கொட்டி நபரொருவர் உயிரிழப்பு. 2000 கேப் வண்டிகளை இறக்குமதி செய்ய தீர்மானம். யாழ் வடமராட்சியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு தீ வைத்த விசமிகள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள CICT யார்டில் நடந்த விபத்தில் ஒரு கொள்கலன் லொரி சாரதி உயிரிழந்துள்ளார். அவர் ஒரு கொள்கலன் லொரியில் இருந்து ஒரு கொள்கலனை ஏற்றிச் சென்ற பொழுது அந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது அருகில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கொள்கலன் லொரி மீது விழுந்ததாக துறைமுக காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னர் அவர் பலத்த காயங்களுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மேகொட பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுவதாக இன்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், இன்று கல்வி தொடர்பாக எங்களுக்கு பல சிக்கல்கள் எழுந்துள்ளது. எனது அமைச்சகம் நடத்திய ஆய்வில் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 20,000 பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுவதாக தெரிய வந்துள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் பேர் பாடசாலைகளில் சேர்க்கப்படுகிறார்கள். மாணவர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே பல்கலைக்கழகத்தில் நுழைகிறார்கள். இன்னும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்கின்றனர். இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதை நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் என்றார். அதன்போது ஒரு பிள்ளை தனது உள்ளார்ந்த திறன்களை பயன்படுத்திக் கொள்ளவும், பொருத்தமான தொழில் பாதையில் செல்லவும் உதவும் கல்வி முறையின் அவசியத்தை கர்தினால் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இன்றைய பிரச்சினை என்னவென்றால், அனைவரும் நல்ல ஊதியம் பெறும் வேலைகளை தேடுகிறார்கள். மற்றொரு பிரச்சினை என்னவென்றால், பலருக்கு லாபகரமான வேலை வாய்ப்பை பெற தொழில்நுட்ப திறன்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரத்தினபுரியில் தனது மனைவியின் கழுத்தை வெட்டி கணவன் கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முறையற்ற உறவின் காரணமாக குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் 52 வயதுடைய பரமசிவம் காளியம்மா எனும் 3 பிள்ளைகளின் தாயாகும். அவர் இரத்தினபுரி தெல்வெள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் கணவன் தேயிலை வெட்டும் கத்தியுடன் வந்து தாக்கட கதல் மேற்கொண்டு கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் தற்போது தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்ய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இதுவரை குற்ற செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் தற்போது புதிதாக குற்ற செயல்களில் ஈடுபடும் போக்கு அதிகரித்திருப்பதாக போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளிவிரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான DMS தம்மிக பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமீபத்திய துப்பாக்கிச்சூடு மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து ஆய்வொன்று நடத்தப்பட்டுள்ளது. இதன்படி மாதத்திற்கு சுமார் 40 இளைஞர்கள் புதிய குற்றங்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளதாக தம்மிக்க பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைபெறும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகரிப்பை காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் சூழலில் இதுபோன்ற ஒரு விடயம் நாட்டிற்கு நல்லதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கலப்பு கடலிற்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இனம் தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுப்பராஜ் என்ற 21 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இளைஞனை துரத்தி வந்த இனம் தெரியாதோர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதிகாலை 2:30 மணியளவில் நபரொருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். குறித்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாகையால் யானை அடித்திருக்கலாம் என சென்று பார்த்தபோதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொக்குளாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மோப்பநாய் சகிதம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட இளைஞன் சிறந்த மருதனோட்ட வீரன் என்றும் கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் பல சாதனைகளை பெற்றவர் எனவும் கூறப்படுகிறது. கண்டி பெருகராவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மனித பாவனைக்கு உதவாத கரிபனிஸ்கள் 2000 கைப்பற்றப்பட்டுள்ளது. கண்டி மேயர் சந்திரஸ்ரீ விஜயநாயக்கவின் வேண்டுகோளுக்கிணங்க கண்டி மாநகர சபை வைத்திய அதிகாரி பிரசன் ஜெயசிங்க தலைமையிலான சுகாதார பரிசோதகர் குழு சோதனை நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர். கண்டி நகரில் மேற்கொண்ட சோதனையொன்றின் போது பழுதடைந்த 2000 கரிபனிஸ்கள் அளவில் ஒரு பேக்கரியில் இருந்து கைப்பற்றப்பட்டன. பின்னர் மனித பாவனைக்கு உதவாத பனிஸ்கள் அளிக்கப்பட்டதாக வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி பெருகரா காலமாக இருப்பதால் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற பொதுமக்கள் வழிகாட்டப்படுவதுடன் அதிகாரிகளும் இது விடயமாக உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சாமிமலை பகுதியில் இன்று மதியம் குளவிக்கொட்டுக்கு இலக்கான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர் சாமிமலை ஹொரண பெருந்தோட்ட மார்க்கத்து குறித்தான ஓல்டன் தோட்ட கிங்கோரா பிரிவைச் சேர்ந்த சிவா கனகரட்னம் எனும் 36 வயதுடையவர் ஆவார். இன்று மதியம் தான் வளர்க்கும் பசுவிற்கு புல்வெட்டி கொண்டு குடிநீர் குழாய் செப்பனிடச் சென்ற வேளையில் அதிக விஷமுள்ள பம்பரக்குளவி கொட்டுக்கு இலக்கான நிலையில் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளையில் உயிரிழந்துள்ளார். சடலம் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மஸ்கெலியா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாகன பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக 2000 கேப் வண்டிகளை இறக்குமதி செய்ய பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளபாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அதேவேளை இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கட்டைக்காடு இராணுவ முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைமரங்களை இவ்வாறு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் மருதங்கேணி இராணுவ முகாமில் இருந்தும் தீயினை அணைப்பதற்காக 200 இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக கட்டைக்காடு இராணுவ அதிகாரி கூறுகையில், இராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு தீ வைப்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் பல தடவைகள் இவ்வாறு தீ வைத்து அளித்துள்ளார்கள். பொதுமக்கள் வந்து இங்கே மட்டிகளை வெட்டுவதும் பழம் பொறுக்குவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை ஒருபோதும் இராணுவத்தினர் தடுத்ததில்லை. ஆனாலும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளில் சிலர் ஈடுபடுகிறார்கள். அருகில் காணப்படும் மதுபான சாலையில் மது அருந்திவிட்டு சென்றவர்களை இவ்வாறு பனைகளுக்கு தீ வைத்திருக்கலாம் எனவும் இராணுவத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தின் கற்பகத்தரு என அழைக்கப்படும் பனைமரங்கள் விசமிகளால் தீ வைக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயில் கருகி உள்ளமை வேதனை ஏற்படுத்தியுள்ளது.
இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.